வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபின்னு கூட சொல்லிக்கலாம். இந்த பைனாப்பிள் ஜவ்வரிசி பாயசத்தை நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த பாயசத்துக்கு ஃப்ரெஷ் பைனாப்பிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். பைனாப்பிள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு கருப்பு முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 2 கப் பைனாப்பிளை ஒரு பாத்திரத்தில் போட்டு குக்கரில் வச்சுடுங்க. அன்னாச்சி பழத்துக்கூடையே நான் வேலையை கொஞ்சம் சிம்பிளாக முடிக்கிறதுக்காக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசியுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதே குக்கர்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஜவ்வரிசியை ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணுங்கள். ஒரு 4 விசில் வச்சு எடுத்திங்கன்னா பைனாப்பிளும் வெந்துடும், அதுக்கப்புறம் ஜவ்வரிசியும் வெந்துடும். ஜவ்வரிசியுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. பைனாப்பிள் நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் பண்ணி எடுத்தால் அரைஞ்சிடும். இப்போ நல்லா ஒரு திக் பாட்டம் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் உருகினதுக்கப்புறமா ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் எப்படி பிரித்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நிறைய ஃப்ளேவர் வரும். இது கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப் பண்ண முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடிப்பொடியாக சாப் பண்ண ஆல்மண்ட்ஸை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த முந்திரி பருப்பு ஆல்மண்ட்ஸ் எல்லாம் நல்லா க்ரன்ச்சி ஆகிற வரைக்கும் இந்த நெய்யில் வதக்கிக்கலாம். கலர் அதுக்கப்புறம் வாசனைக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்யில் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் பாலில் ஒரு சிட்டிகை சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த முந்திரி பாதாம் நல்லா வறுபடட்டும். நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பைனாப்பிள் விழுது, அதை சேர்த்துக்கலாம். அன்னாச்சி பழம் விழுதை இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கலராக உங்களுக்கு சுகர் ரிலீஸ் ஆகி கலர் டார்க் ஆகிட்டே போகும். மிக்ஸி ஜாரையுமே நீங்கள் கொஞ்சமாக அந்த வேக வச்ச தண்ணி யூஸ் பண்ணி அலம்பி அதையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியம்க்கு வச்சுக்கோங்க, இல்லைனா அடிப்பிடிச்சிடும். நல்லா ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறமா 1/2 கப் சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை உருகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக் ஜாம் மாதிரி வரும். நீங்கள் ஜாம் பண்ணோன்னா இதில் நட்ஸ் ஏலக்காயை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா திக் அண்ட் சாஸியாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா சக்கரை பாகு தட்டிடும். ஆற உங்களுக்கு திக்காகிட்டே போகும். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதை பாலில் கலக்கணும். பைனாப்பிள் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம எந்த எசன்ஸ் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்டோட ஃப்ளேவர் வச்சு தான் இந்த பாயசம் பண்ண போகிறோம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுக்கலாம். லைட்டாக பால் சூடானதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச ஜவ்வரிசியை இந்த பாலில் சேர்த்துக்கலாம். ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கட்டி உருண்டை இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் நல்லா விஸ்க் பண்ணிங்கன்னா கட்டி உருண்டைகள் இல்லாமல் பிரிஞ்சு போயிடும். இது நல்லா ஒரு திக் கீருங்கிறதுனால நான் ஜவ்வரிசி கொஞ்சம் கூட தான் சேர்த்துருக்கேன். பட் உங்களுக்கு தனியாக பிடிக்கும்னா நீங்கள் 1 ஸ்பூன் ஜவ்வரிசி வேக வச்சு போட்டால் போதும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஜவ்வரிசியை தனியாக வேக வைக்காமல் பாலோடவே ஜவ்வரிசியை அலம்பி போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்தாலும் உங்களுக்கு பாயசம் நல்லா தான் இருக்கும். பட் நான் வேலையை ஷார்ட் பண்ணுறதுக்காக குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா கட்டி உருண்டைகள் இல்லாதபடி ஒரு விஸ்கை வச்சு நான் பீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பால் ஜவ்வரிசி நல்லா சேர்ந்து கொதிச்சு வரட்டும். இதை மீறி உங்களுக்கு கட்டி உருண்டைகள் ஏதாவது இருந்தால் கரண்டி வச்சுட்டு நீங்கள் மேஷ் பண்ணிங்கன்னா அது பிரிஞ்சு போயிடும். இப்போ ஒரு சிட்டிகை குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். என்னோடய பைனாப்பிளில் புளிப்பு கம்மியாகவும் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாகவும் இருந்ததுனால நான் அங்கே ஒரு 1/2 கப் சர்க்கரை, இங்கே ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள் பைனாப்பிளில் புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் கூட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் போடுற ஜவ்வரிசியை பொறுத்து உங்களுக்கு சர்க்கரையோட அளவும் மாறும். மிக்ஸ் பண்ணி விட்டு சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த பைனாப்பிள் ஜாமை இந்த பாலோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சில் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். நீங்கள் சூடான பாலில் பைனாப்பிள் சேர்த்திங்கன்னா பால் திரிஞ்சு போயிடும். சர்வ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு பிடிச்ச டூட்டி ஃப்ரூட்டியை மேலே அப்படியே லைட்டாக தூவி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் பண்ணி வச்ச எல்லா பைனாப்பிள் சிரப்பையுமே இதில் சேர்த்துட்டேன். அப்படியே உங்களுக்கு எசன்ஸ் போட்ட மாதிரி ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.